Hi, hello everyone. This is Sandhya and Mahalakshmi. Very good evening. Welcome back to bankersdaily.in. So first video Preeti ma'am கூட நாங்க அப்லோட் பண்ணிருந்தோம். நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. So thank you for the support. So keep supporting us. Yeah, hi, this is Mahalakshmi. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 9 and 10க்கான தினமணி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் முன்னிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்தியன் பேங்க் வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டோட ஹெட் டாக்டர் சாந்தாக்கு லைஃப் டைம் அச்சீவர், அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்தது யாருன்னா இந்தியன் பேங்கோட சிஇஓ மிஸ்ஸஸ் பத்மஜா சந்துருவும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் பட்டாச்சாரியா அண்ட் மிஸ்டர் ஷனாய் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக உமன்ஸ் டே முன்னிட்டே வந்துட்டு குட்வில் அம்பாசிடர் ஒருத்தவங்கள நியமிச்சிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட குட்வில் அம்பாசிடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் பத்மலக்ஷ்மி. அவங்க ஒரு அமெரிக்கன் அவார்ட் வின்னிங் ஆத்தர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டியும் கூட. ஸோ அவங்க வந்து குட்வில் அம்பாசிடரை நியமிச்சிருக்காங்க. ஓகே, பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் உமன்ஸ் டே செலிப்ரேஷனை முன்னிட்டு ஒரு இந்து தலித் எம்பி மிஸ்ஸஸ் கிருஷ்ணகுமாரி கோலியை ஒரு நாள் அவைத்தலைவராக நியமித்து உமன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு ஃபேவராக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு அமைப்புகள். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவங்களும், நெக்ஸ்ட்டு உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் வந்துட்டு மிஸ் மேனகா காந்தி அவங்களும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா மகளிரோட சுய வேலை தொடங்குதல், அப்புறம் அவங்களோட பணிக்கு செல்லுதல், அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்பாக நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலும் அண்ட் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் சார்பாக ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் அப்படின்னு சொல்கிற பெண்கள் முன்னேற்றத்திற்கான தேசிய மகளிர் நிதியும் சேர்ந்து ரெண்டு அமைப்பும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறாங்க. இந்த உதவி எப்படி இருக்க போகுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு திறன் பயிற்சி கொடுக்க போகிறாங்க. ஸோ அது மூலயமா அந்த திறன் பயிற்சி முடித்தவங்களும் சரி, அந்த பயிற்சி மூலயமா அவங்க தயாரித்த பொருட்களையும் சரி, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த அமைச்சகத்துக்கு அவங்க அனுப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கான தொகையை அவங்க வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தான் நடக்கும். ஓகே, ஸோ வேலையில்லாத இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்த BSN நிறுவனத்துடைய தமிழக வட்ட தலைமை பொது மேலாளர் வி ராஜுவுக்கு தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோபர் கபீர் அவங்க வந்து சிறந்த செயல்பாட்டுக்கான விருது கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, BSNL இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20+ சிட்டிஸில் 30,000+ இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி அளித்தது மட்டும் இல்லாமல் அதில் பெஸ்ட்டாக பண்ண 18,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான கோர்ஸ். ஸோ இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா rgmttc.bsnl.co.in/job portal அப்படிங்கிற வெப்சைட்டில் லிங்க்கில் நீங்கள் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கோர்ஸை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் வந்து மிஸ்டர் கோபி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு மேம். அது ஆக்சுவலி என்னென்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு அவர் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்திருக்காரு. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்றது விஷயமாக தான் கேஸ் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீதிபதி மிஸ்டர் MV முரளிதரன் அவங்க வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறையில் மட்டும் இல்லாமல் எல்லா கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா துறையிலையுமே வந்துட்டு 3% இடஒதுக்கீடு கொடுக்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மத்திய பிரதேஷ் போபாலில் பார்த்தீங்கன்னா மாநில சட்டத்துறை அமைச்சர் PC சர்மா அவர்கள் ஒரு அரசாணையை பிறப்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா, OBC கேட்டகரியில் வர பீப்புள்ஸ்க்கு 27%, அதாவது 27% கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14% இருந்து 13% இன்க்ரீஸ் பண்ணி 27%க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேயே இவ்வளோ பர்சன்டேஜ் OBC கேட்டகரிக்கு கொடுக்குற ஒரே ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய பிரதேஷ் மட்டும். ஓகே, சீர் மரபினர் சமுதாயத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அழைக்கப்பட்டிருந்தவங்க, அவங்க வந்து பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் 1979 மத்திய அரசோட தீர்ப்பின்படி அவங்க வந்து பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினரோட நலத்துறை செயலர் மிஸ்டர் கார்த்திக் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சீர்மரபினர் சமுதாயத்தினர் வந்து சீர்மரபினர் பழங்குடியினர் அப்படின்னு அழைக்கப்படலாம். அது மூலியமாக அவங்க அழைக்கப்படுறாங்க இல்லையா. ஸோ அது மூலயமா வந்து மத்திய அரசோட நலத்திட்டங்களில் அவங்க வந்து அனுபவிச்சுக்க முடியும். பட் ஆனால் இடஒதுக்கீடு போன்ற ரொம்ப இன்டீரியரான விஷயங்கள் வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே,
ஸோ சென்னை காவல்துறை ஆணையர் ஏகே விஸ்வநாதன் வந்து சாலை விபத்து, சைபர் குற்றம், வங்கி மோசடி, ஸோ இதை பற்றின மக்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக திரைத்துறையினரோடு சேர்ந்து 3 ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மக்கள் அவேர்னஸ்க்காக அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக 30 கேஸ் ஃபைல் ஆகுதான். ஸோ 1 இயருக்கு எடுத்தோம் அப்படின்னா 3000த்திற்கு மேற்பட்ட சைபர் வழக்குகளும், 4000த்திற்கு மேற்பட்ட வங்கி மோசடி வழக்குகளும், 514 வேலைவாய்ப்பு மோசடி வழக்குகளும் நடக்குது. ஸோ இதனை பற்றின விழிப்புணர்வுக்காக இது கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் மட்டும் 1200 மெம்பர்ஸ் கிட்ட சாலை விபத்தில் இறந்துருக்காங்க. ஸோ சாலை விதிகள் மீறினவங்களுக்கு போட்ட ஃபைனில் நமக்கு கிடைச்ச அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தமிழக அரசுக்கு கிடைச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 27 கோடி. அது வந்து ஃபைன் அமௌண்ட்டு. இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்துட்டு வட்டி இல்லா வீட்டுக்கடன் வாங்குறதுல வந்து ஆல்ரெடி சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பணியாளர் மற்றும் நிர்வாகத்துறை செயலர் ஸ்வர்ணா அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் மூலமா அவங்களுக்கு வர கிஃப்ட் அமௌண்ட் வந்து ஒரு 25,000க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக அவங்களுக்கு வர அந்த ஃபங்க்ஷனில் வர அமௌண்ட் வந்துட்டு 10 lakhs இருக்கணும், ஆர் அவங்களோட 6 monthோட சேலரியாக இருக்கணும். ரெண்டுத்தில் எது கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி அவங்களோட வட்டியில் வீட்டுக்கடனுக்கும் வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை தளர்த்திருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து வட்டியில் வீட்டுக்கடன் அவங்க நண்பர்களிடமோ இல்லை உறவினர்களிடமோ வாங்கிக்கலாம், 5 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ எந்த பணத்தை வச்சு அவங்க வந்து அடுக்குமாடி குடியிருப்பு, இல்லைனா ஆல்ரெடி கட்டின வீடு, இல்லைனா வெறும் மனையில் வீடு கட்டுறதுக்காக அந்த பணத்தை பயன்படுத்தணுமே தவிர இதர காரணங்களுக்காக அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. 2018 மற்றும் 19 தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட அரிய நூல்கள்னு சொல்லிட்டு 1156 நூல்களை கண்டெடுத்திருக்காங்க. ஸோ இந்த எல்லா நூல்லையும் டிஜிட்டலைஸ் பண்ணி வெப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அந்த வெப் போர்ட்டல் என்ன அப்படின்னா www.ulagathamil.in. ஸோ இதை அப்லோட் பண்ணவங்க நம்ம அமைச்சர் டி ஜெயக்குமார் மற்றும் பாண்டியராஜ். இதுக்கான செலவு மொத்தம் பார்த்தீங்கன்னா 3,93,04,000 ரூபாய் இதுக்கு செலவாயிருக்கு. ஸோ 1156 புக் அப்படின்னும் போது டோட்டல் பேஜஸ் பார்த்தீங்கன்னா 2,18,000 கிட்ட பேஜஸ் வந்து வெப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பரிந்துரை கடிதம் எழுதுகிறாங்க மேம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்மளுடைய விங் கமாண்டர் மிஸ்டர் அபிநந்தன் வர்தமன் அவங்களுக்கு வந்துட்டு பரம்வீர் சக்ரா அப்படிங்கிற ஒரு விருதை வழங்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணி கடிதம். ஆக்சுவலி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஹிந்தி வேர்ட். ஸோ தமிழில் அதை வந்து உயரிய வீரர் பதக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்காக போகணுன்னா இது வந்து 1947லேருந்தே இருக்குது. ஸோ 1950லேருந்து இது வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மிலிட்ரியிலே வந்து ரொம்ப ஹையர் அவார்டாக சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குற அவார்ட் வந்து பாரத் ரத்னா. ஓகேயா? ஸோ பாரத் ரத்னா நெக்ஸ்ட்டாக இந்த அவார்ட் இருக்குது. ஸோ இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகே மேம், கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள், சவுண்டு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை விட நீங்கள் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா நைஸ். ஸோ சவுண்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டை நாசா வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் இந்த 2 days பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் விமான ஆய்வகத்தில் இருந்து D48 ரக விமானங்களை சவுண்டை விட ஃபாஸ்ட்டாக இயக்கியிருக்காங்க. அதிலேருந்து வந்த அதிர்வலைகளை படம் பிடிச்சிருக்காங்க. ஸோ நவீன கருவிகள் மூலம் படம் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பொதுவாக இந்த மாதிரி அவ்வளோ ஸ்பீடில் நம்ம போகும்போது அதனோட சவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப காது கிழிகிற அளவுக்கு பேரிரைச்சலாக இருக்கும். ஸோ இப்போ அதனோட அதிர்வலைகளை படம் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதனோட இப்போ இந்த விமானத்தோட வடிவமைப்பை சேஞ்ச் பண்ணி ஸோ அந்த சவுண்டை அவங்களால ஈக்குவலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டிசைனிங் ப்ராஜெக்டில் இது ஒரு பெரிய முன்னேற்றமாக அவங்க பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, விரைவு சாலை திட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. யாருன்னா, ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே மினிஸ்டர் மிஸ்டர் நிதின் கட்காரி, அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ், அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் கார்ப்பரேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் அருண் ஜெட்லி அவங்களும், அண்ட் ஹரியானா சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் மனோகர் லால் கத்தர் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ விரைவு சாலை திட்டம் டெல்லியிலேருந்து மும்பை போகிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க மேம். இதுக்கு வந்துட்டு மொத்தமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000 crore. ஸோ 90,000 crore
1320 கிலோமீட்டர்ஸில் இந்த திட்டம் வந்து நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து நாட்டோட நீளமான விரைவு சாலை அப்படியே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் அதுக்குள்ளே வந்து அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 24 hours ட்ராவல் டைமாக 13 hours தான் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது மூலயமா வந்துட்டு 50 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ 1920 அப்படின்னும் போது நம்ம ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்தோம். ஸோ மதுரையில் உஸ்லம்பட்டியில் இருக்க பெருங்காமநல்லூர் அப்படிங்கிறதுல பிரமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்போது ஆங்கில ஆட்சியை எதிர்த்து போராடி இருக்காங்க. ஸோ அந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வரத்துக்காக நம்ம ஆங்கிலேய ஆட்சி வந்து ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க. அந்த துப்பாக்கிச்சூட்டில் பார்த்திங்கன்னா 16 பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த 16 பேரோட உயிர் தியாகத்தை கௌரவிக்கிறதுக்காகவும் அவங்க இறந்து 100 வருஷம் ஆக போகுது. ஸோ இதுக்கும் ஒரு நினைவு மண்டபம் கட்ட போகிறதா நம்மளோட முதல்வர் எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நிறைய நலத்திட்டங்களை சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் ஒன்றான பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்டர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவங்க தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின்படி இந்த திட்டம் வந்து 2016 May 1 அன்னைக்கு லான்ச் பண்ணி ஸோ அவங்களோட எய்மாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2019 மார்ச்க்குள்ளே 5 crore ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2021 8 crore ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் 2019 7 crore வரைக்கும் இது வரைக்கும் ரீச் பண்ணிருக்கதா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா என்னென்னா அவங்களோட எய்மில் 87% இப்போவே ரீச் பண்ணிட்டதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2014 இந்த எரிவாயு இணைப்பை பயன்படுத்தின அவங்களோட சதவீதம் 55% தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போது அது வந்து 93% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர் டேக்கு ஆவரேஜாக 69,000 கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆவரேஜாக ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் வரைக்கும் உயிர் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 70 to 80. ஆனால் உலகின் மிக வயதான பெண்மணி அப்படிங்கிற கின்னஸ் ரெக்கார்டு வந்து ஜப்பானில் இருக்க கனே டனகா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 116 வயசு அவங்களுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த அவார்டை வச்சுருந்தவங்க சியோ மியாக்கோ அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு 117 வயசு. அவங்க இறந்துட்டதுனால இந்த அவார்ட் வந்து இவங்களுக்கு போயிருக்கு. உலகின் மிக வயதான ஆண் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜோ நொனாக்கா அப்படின்னு ஒருத்தர் அந்த அவார்டு வச்சுருந்தாரு. அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 113. ஸோ அவரும் இப்போ இறந்துட்டதுனால அடுத்த உலகின் மிக வயதான ஆண் யார் அப்படிங்கிற தேடல் போயிட்டுருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த 3 பேருமே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ ஜப்பான் நாட்டில் இருக்கவங்க வந்து அதிக நாட்கள் வாழறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுபாஷ் சந்திர கர்க் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு நம்மளோட எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி சார் அவங்க முன்னாடி ஃபினான்ஷியல் செக்ரட்டரியாக வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சஜஷன்ஸ் எதனா இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட்டோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.